ஸ்ரீ மகா பெரியவா சச்சரிதம் 20ஆம் அத்தியாயம். கொய்யாப்பழம் கேட்டேனே கொண்டு வந்தியோ பெரியவா. சென்னையில் தற்போது வசித்து வருபவர் சூரியகுமார். மகா பெரியவாளின் தீவிர பக்தர். சூரியகுமாரின் மனைவி விஜயலட்சுமி மயிலாப்பூரில் ஒரு பள்ளியில் ஆசிரியையாக இருந்தார். இல்லறம் இனிமையாக போய்க் கொண்டிருந்தாலும் இந்த தம்பதியருக்கு குழந்தை பேறு அமையவில்லை. தினங்கள் தள்ளிக்கொண்டே போயின. சூரியகுமாருக்கு மிகவும் பழக்கமான ஆன்மீக அன்பர் ஒருவர், மனதில் ஒரு குருவை நினைத்துக்கொள், அவரையே சரணடைந்துவிடு, அவரிடம் உன் பிரார்த்தனையை வை, நிச்சயம் உனக்கு என்ன தேவையோ அதை அருள்வார் என்று கூறியிருந்தார். அதன்படி தன் குடும்பத்திற்கு மிகவும் இஷ்டமான காஞ்சி மகா சுவாமிகளையே குருவாக மனதில் வரித்து கொண்டு அவரிடம் தன் பிரார்த்தனையை வைத்தார். தினமும் மகா சுவாமிகளை வணங்கினார். தினங்கள் இப்படியே போய்கொண்டிருந்தன. அன்றைய தினம் மகர சங்கராந்தி இரவு சூரியகுமாரின் கனவில் மகா பெரியவா வந்தார். சூரியகுமாரிடம் எனக்கு கொய்யாப்பழம் வேண்டும் என்று கேட்டார். பெரியவா சிலிர்ப்புடன் துணுக்குற்று எழுந்தார். சூரியகுமார், பெரியவா கனவில் வந்து கொய்யாப்பழம் கேட்கிறாரே, எப்படியாவது காஞ்சிபுரம் சென்று அவரிடம் சேர்ப்பித்தாக வேண்டும் என்று அந்த நள்ளிரவிலேயே மனதிற்குள் சங்கல்பம் எடுத்து கொண்டார். அதற்கேற்றாற்போ அப்போது பெரியவா காஞ்சிபுரத்தில் தான் இருந்தார். அடுத்த நாள் மாட்டு பொங்கல். அன்றைய தினம் சென்னை நகர் முழுவதும் கொய்யாப்பழத்தை தேடி அலைந்தார் சூரியகுமார். அது சீசன் இல்லாததால் எங்கேயும் கொய்யாப்பழம் கிடைக்கவில்லை. கடைசியில் ஒரு வழியாக சூரியகுமாரின் அண்ணன் ரவிக்குமார் பாரி முனையில் ஒரு கடையில் இருந்து கொய்யாப்பழங்களை எப்படியோ தேடி வாங்கி வந்து விட்டார். மாட்டு பொங்கல் அன்று காலை ரவிக்குமார் சூரியகுமார் என்ற இருவரும் தம்பதி சமேதராக காசி ஸ்ரீமடத்திற்கு புறப்பட்டனர். பெரியவா கேட்ட கொய்யாப்பழத்தோடு வேறு சில பழங்களும் வாங்கி வைத்திருந்தனர். விடுமுறை தினம் என்பதால் அன்றைய தினம் காஞ்சி ஸ்ரீமடத்தில் தாங்க முடியாத கூட்டம். பெரியவாளின் சன்னதிக்கு சென்று திரும்புவதே சிரமம் என்பதால் சென்னையிலிருந்து வந்திருந்த பல பக்தர்களும் தொலைவில் இருந்தே மகா பெரியவாளை தரிசனம் செய்துவிட்டு திரும்பினார்கள். இத்தனை கூட்டத்தில் நீந்தி போய் எப்படி பெரியவாளிடம் சென்று கொய்யாப்பழங்களை கொடுப்பது என்று சகோதரர்கள் இருவரும் யோசித்து கொண்டிருந்தனர். அதீத சிந்தனையில் ஆழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரம் அப்பொழுது ஸ்ரீமடத்தில் பணிபுரியும் தங்களுக்கு பரிச்சயமான ஒரு நண்பரை பார்த்தார்கள். இருவரும் முகம் பிரகாசிக்க அந்த நண்பரை நோக்கி ஒருவாறு கூட்டத்தில் புகுந்து சென்றார்கள். அந்த நண்பரும் இவர்களை முகமலர கண்டுவிட்டு என்ன என்பது போல் கேட்டார். அதற்கு சூரியகுமார், பெரியவா நேத்து என் கனவில் வந்து கொய்யாப்பழம் கேட்டார், அதான் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், பெரியவா கிட்டே அதை கொடுத்துட்டு ஆசிர்வாதம் வாங்கணும் என்றார். அந்த நண்பரின் முகம் மாறியதை பார்க்கணும். தோ பாருப்பா, நீ என் நண்பன் தான், அதற்காக பெரியவாளை உடனே பார்க்கணுங்கிறதுக்காக என்கிட்ட கொய்யாப்பழம் வாங்கி தர சொன்னார். மெட்ராஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பொய்யெல்லாம் சொல்லாதே என்று படபடவென்று பேச ரவிக்குமாரும் சூரியகுமாரும் அதிர்ந்தார்கள். கேட்டவருக்கு தெரியாதா இதை எப்படி வாங்கி கொள்ள வேண்டும் என்று? ஸ்ரீமடத்து அன்பரின் முகம் போன விதத்தை பார்த்தால் இவர்கள் இருவரும் சொன்ன விஷயத்தை நம்பியதாக தெரியவில்லை. அப்போது மகா பெரியவாளின் கைங்கரியத்தில் இருக்கும் ஆசாமி ஒருவர் இந்த அன்பரை பார்த்து கை நீட்டி அவசரமாக அழைக்க இவர்களிடம் எதுவும் கூறாமலேயே சட்டென்று நகர்ந்து போய்விட்டார். கனவில் பெரியவாளின் அருள் காட்சி கிடைக்க பெற்ற சூரியகுமார் அதிர்ந்து போனார். இன்றைக்கு எத்தனை நேரமானாலும் பரவாயில்லை, வரிசையில் நின்று இந்த கொய்யாவை பெரியவா கிட்டே சமர்ப்பிச்சுட்டு தான் மெட்ராஸ் கிளம்ப போறோம் என்று தன் அண்ணன் ரவிக்குமாரை கண்டு கூறிவிட்டு பெரியவா தரிசனத்திற்காக காத்திருக்கும் நீண்ட வரிசையில் தன்னை இணைத்து கொண்டார் சூரியகுமார். அவரை தொடர்ந்து அவருடன் வந்த குடும்பத்தினர் அனைவரும் அதே வரிசையில் இணைந்தனர். பெரியவா கேட்ட கொய்யா பழங்களை மட்டும் பய பக்தியுடன் ஒரு பையில் வைத்து கொண்ட சூரியகுமார் அவர் சன்னிதானத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய மற்ற பழங்களை தன் அண்ணன் ரவிக்குமாரிடம் கொடுத்தார். வரிசையில் திரளான
பக்தர்கள் நின்றிருந்தாலும் அனுபவம் வாய்ந்த ஸ்ரீமடத்து அன்பர்கள் கூட்டத்தை வெகு நேர்த்தியாக கட்டுப்படுத்தி கொண்டு வந்ததால் சற்று விரைவாகவே வரிசை நகர்ந்து போய் கொண்டிருந்தது. மதியம் 1:30 மணி வாக்கில் பெரியவா திருச்சந்தி அருகே வந்துவிட்டனர். சூரியகுமாரும் ரவிக்குமாரும். இருவர் முகங்களிலும் பெரியவாளை தரிசிக்கப் போகிற பரவசம், அந்த மகானின் அருகே நெருங்கிவிட்டோம் என்கிற ஆனந்தம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர கோஷம் எங்கும் முழங்கியபடி இருந்தது. சர்வேஸ்வரராக அந்த பரபிரம்மம் கொஞ்சமும் களைப்பே இல்லாமல் கன ஜோராக காட்சி தந்து கொண்டிருந்தது. களைப்பும் கவலையும் இந்த மனித குலத்திற்கு தானே, மகான்களுக்கு ஏது? பெரியவா தன் வலது திருக்கரத்தை உயர்த்தி தன் முன்னால் நின்று கொண்டிருக்கும் சகோதரர்கள் இருவரையும் பார்த்து ஆசீர்வதித்தார். கனிவும் புன்னகையும் மாறா முகத்துடன் இருவரையும் தன் பார்வையால் ஏறிட்டார் பெரியவா. கொய்யா பழங்கள் இருந்த பையை கக்கத்தில் இடுக்கி கொண்டு மகா சுவாமிகளின் அருகே கைகட்டி வாய்ப்பொத்தி பவ்யமாக அவரது திருமுகத்தையே ஏக்கமாக பார்த்தபடி நின்றிருந்தார் சூரியகுமார். பக்தி பரவசத்தின் வெளிப்பாடாக அவரது விழிகள் கலங்கி காணப்பட்டன. பெரியவாளை எப்படியும் இன்னைக்கு தரிசனம் பண்ணியே ஆகணும்னு ஒரு சங்கல்பம். அதுதான் குடும்பத்தோடு புறப்பட்டு வந்துட்டோம். சூரியகுமார் தழுத்தழுத்தபடி கூறினார். கொய்யாப்பழம் கேட்டேனே, கொண்டு வந்தியா? பெரியவா கேட்டதும் சூரியகுமாரும் ரவிக்குமாரும் ஆடி போனார்கள். இருவரின் மனைவிகளும் விதிர்விதிர்த்து போனார்கள். இத்தனைக்கும் சூரியகுமாரின் கையில் இருக்கும் துணிப்பையில் இருப்பது கொய்யா என்பதை எவராலும் பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. கூடவே பெரியவாளுக்கு அருகே கைங்கரியத்திற்காக நின்று கொண்டிருந்த இவர்களின் நண்பரும் பெரியவா தரிசனத்திற்காக பொய் சொல்லாதே என்று கூறிவிட்டு சென்றாரே, அவர்தான் அதிர்ந்து போனார். இதைத்தானே முதலில் என்னிடம் கூறினார். பெரியவா கனவில் வந்து கொய்யா பழம் கேட்டார். அதை அவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றல்லவா கூறினார். நான் அதை கிண்டலும் கேலியுமாக பரிகசித்து விட்டு வந்தேனே என்று தனக்குள் மருகினார். என்னை மன்னிச்செடுப்பா என்று சூரியகுமாரை பார்த்து சொல்லாத குறையாக கையெடுத்து கும்பிட்டார் மன்னிப்பு கோரும் துணியில். பெரியவாளே வாய் திறந்து கேட்டதும் துணிப்பையில் இருந்த கொய்யா பழங்களை பரபரப்புடன் வெளியில் எடுத்தார் சூரியகுமார். பெரியவாளின் சன்னதிக்கு முன்னால் இருக்கிற ஒரு காலி மூங்கில் தட்டில் அவற்றை வைத்தார். இதை அலம்பிட்டியோ? கொய்யாவை காட்டி சூரியகுமாரிடம் கேட்டார் பெரியவா. சூரியகுமார் தன் அண்ணன் ரவிக்குமாரின் முகத்தை பார்க்க, அவரோ உடனிருந்த தன் துணைவியார் மற்றும் சூரியகுமாரின் மனைவி பார்க்க அனைவருமே உதடு பிதுக்கினார்கள். சட்டென்று சுதாரித்து கொண்ட சூரியகுமார், கிளம்புற அவசரத்தில் கொய்யாவை அலம்பரத்துக்கு மறந்துட்டோம் பெரியவா, இதோ இப்பவே அலம்பிடுறோம் என்று கொய்யா பழங்களை கையில் எடுத்து கொண்டு சுற்றுமுற்றும் கண்டார். அதற்குள் பெரியவாளின் கைங்கரியத்திற்காக நின்றிருந்த சீடன் ஒருவன் பித்தளை சொம்பில் தண்ணீர் எடுத்து வந்தான். அங்கேயே ஒரு ஓரமாக போய் கொய்யா பழங்களை தண்ணீர் விட்டு அலம்பினார் சூரியகுமார். ஈரம் சொட்ட சொட்ட அந்த பழங்களை உதறியபடி எடுத்து வந்து பழையபடி மூங்கில் தட்டில் வைத்தார். பெரியவாளின் திருமுகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர் அனைவரும். அந்த பரபிரம்ம சுரூபி மூங்கில் தட்டை கண்டார். பிறகு அதிலிருந்து ஒரு கொய்யாவை தன் கையில் எடுத்தார். பச்சை நிறமும் மஞ்சள் நிறமும் கலந்து நல்ல பழுத்த பழமாக காட்சியளித்தது. பெரியவாளின் திருக்கரத்தில் இருந்த கொய்யா. தன் வலது உள்ளங்கையில் அதை வைத்து கொண்டு இடது உள்ளங்கையால் அதன் மேல் ஒரு அழுத்து அழுத்தினார். அவ்வளவுதான். கொய்யா பழம் பொளக்க 2 சரி பாதியாக உடைந்தது. க்ஷண நேரத்திற்குள் ஒரு பாதியை தன் வாய்க்குள் போட்டுக்கொண்டார் மகா பெரியவா. மற்றொரு பாதியை சூரியகுமாரிடம் கொடுத்து அவரையும் அவருடைய மனைவியையும் உட்கொள்ளச் செய்தார். மிகுந்த பவ்யத்துடன் பெரியவா தந்த பிரசாதமான பாதி கொய்யா பழத்தை வாங்கி கொண்டார் சூரியகுமார். பெரியவாளின் சந்நிதியிலேயே சாப்பிடும்படி உத்தரவானது. எனவே பாதி கொய்யாவில் ஒரு பகுதியை எடுத்து தன் மனைவியிடம் கொடுத்து சாப்பிடச் சொன்னார். மறு பாதியை தான் சாப்பிட்டார். அங்கு கூடியிருந்த அனைவரும் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் வேடிக்கை பார்த்து மெய்சிலிர்த்து போனார்கள். இந்த தம்பதிக்கு எப்பேற்பட்ட ஆசி கிடைத்திருக்கிறது என்று நெகிழ்ந்து போனார்கள். அதற்கு பிறகு
கொய்யாப்பழத்தின் சிறப்பு, அதன் மருத்துவ குணம், என்னென்ன நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தலாம் என்றெல்லாம் ஒரு நீண்ட உரையாற்றினார் மகா பெரியவா. சூரியகுமார் குடும்பம் உள்பட வந்திருந்த அனைவரும் இமை கொட்டாமல் அந்த உரையை கேட்டுக்கொண்டிருந்தனர். கொய்யாப்பழ படலம் முடிந்தது. மகா பெரியவா எழுந்து தன் ஜாகைக்கு சென்றார். பக்தர்கள் கன்னத்தில் போட்டு தரிசித்துவிட்டு அங்கிருந்து நகர ஆரம்பித்தனர். மதியம் ஸ்ரீமடத்திலேயே போஜனத்தை முடித்துவிட்டு சென்னைக்கு திரும்பினர் சூரியகுமார் குடும்பத்தினர். அடுத்து வந்த ஒரு சில தினங்களிலேயே கர்ப்பம் தெரித்தார் சூரியகுமாரின் மனைவி. பெரியவா தந்த பிரசாதத்தின் மகிமை அதுதான். அதுவும் பெரியவாளே விருப்பப்பட்டு கனவில் கேட்டு வாங்கி திரும்பி தந்த பிரசாதம் ஆயிற்றே. பெரியவாளின் பரிபூர்ண அனுகிரகத்தோடு சூரியகுமார் தம்பதிக்கு தாமதமாக பிறந்த ஒரே மகள் மதுராம்பிகா பொறியியல் பட்டதாரி ஆனாள். 20ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.